இந்தியா கப் அடிச்சா அது சரித்திரம் படிச்சு தான் கப் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கப்பை சும்மா கெத்தா தூக்கிட்டாங்க இந்தியா. அதுவும் சும்மா சாதாரணமெல்லாம் தூக்கலை. 255 ரன்னு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கப்பு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி வெளுன்னு வெளுத்து நியூசிலாந்தை திணற அடித்து தூக்குனாங்க. அதுக்காக நியூசிலாந்தெலாம் சும்மா சாதாரணப்பட்ட டீம்லாம் கிடையாது. செமிஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்காவை 13 ஓவர்லேயே சோழியை முடிச்சுட்டு வந்த டீமு. அந்த டீமையே திணற அடித்து கிட்டத்தட்ட 96 ரன்ல வித்தியாசத்தில் வின் பண்ணி தொடர்ந்து 2வது முறையா, அதாவது 2024 T20 வேர்ல்டு கப்பை நம்ம ரோஹித் வாங்கி கொடுத்தாப்புல, அடுத்து 2026 நம்ம சூரியகுமார் நாங்கள் இதை தக்க வச்சுக்குவோம் அப்படின்ட்டு அடிச்சு சும்மா கப்பை வாங்கி வச்சிருக்காங்க. அதுவும் T20 வேர்ல்டு கப் ஹிஸ்டரியிலே 3வது முறையா வாங்குற ஒரே நாடு இந்தியா தான். அதுவும் இந்த T20 வேர்ல்டு கப் நடத்துற ஹோம் கண்ட்ரிலேயே யாருமே கப்படிச்சதில்ல அப்படின்னு ஒரு ஹிஸ்டரி இருந்தது. அந்த ஹிஸ்டரியை தூக்கி போட்டு மிதிச்சு ஒரு சரித்திரத்தை படைச்சிட்டோம். இப்படியெல்லாம் பல சாதனைகளை முறியடிச்சு தான் T20 வேர்ல்டு கப்போட சாம்பியன்ஸா 2026 மாறி இருக்கு. அதுவும் பேட்டிங்ல இந்தியால 4 பேர் தான் அடிச்சாங்க. ஒன்னு சேட்டா சஞ்சு, அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், அடுத்து கடைசியா வந்த நம்ம சிவம் தூபே. இவங்க 4 பேருமே வெளுத்து 255 ரன் அடிச்சாங்க. இருந்தாலும் செகண்ட் பேட்டிங் பிடிக்க வந்த நியூசிலாந்தை பார்த்து கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே சவுத் ஆப்பிரிக்கா கூட அந்த அடி அடிச்சுட்டு வந்திருக்காங்க. உங்க பாட்டில இருந்து இங்கிலாந்து செமிஃபைனல் மாதிரி கடைசி வேற பக்குன்னு ஆயிருமோ அப்படின்னு நினைச்சோம். அதுவும் பவுலிங்லயும் நாங்க லேசுப்பட்ட ஆள் கிடையாதுப்பா, அதுக்கும் நாங்க உங்களை தூக்குறதுக்கு ரெடியா வச்சிருக்கோம் அப்படின்ட்டு அக்சர் பட்டேல் 3 விக்கெட்டும், நம்ம பிரம்மாஸ்திரம் பும்ரா 4 விக்கெட். ரீசெண்டா எந்த டோர்னமெண்ட் வின் பண்ணாலும் அங்க யார் இருக்காங்களோ இல்லையோ அங்க பும்ரா நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு 4 ஓவர் போட்டு வெறும் 15 ரன் தான் கொடுத்து 4 விக்கெட் எடுத்துட்டாப்ல. அதனால அடுத்து எந்த ஐசிசி டோர்னமெண்ட் வந்தாலும் கப்பு எங்களுக்கு தான் அப்படின்ட்டு தெள்ள தெளிவா எச்சரிக்கை பண்றாப்ல. இந்த கப்பை அடிச்சுட்டாங்கன்னு தாங்க சொல்லலாம். அதுக்காக நம்ம இந்தியன் டீமுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். நீங்களும் உங்க வாழ்த்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.